அம்மா, என் அலுவலக நண்பர்கள் சிலர் இரவு உணவிற்கு வருவார்கள். அவர்களுக்கான உணவை தயார் நிலையில் வைக்கவும். கோபி தன் தாய் சாரதாவிடம் கூறினான். எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் கோபி? இருமிக்கொண்டே கேட்டாள் சாரதா. முதலில் இருமலை நிறுத்துங்கள். வீடு முழுக்க இருமல் சத்தம். வாயில் கையை வைத்துதான் இரும வேண்டும் என்பது கூட தெரியாதா? இல்ல உங்களுக்கு இப்படித்தான் இரும்பு பிடிக்குமா? கோபி ஆவேசமாக கத்த அவனது மனைவி சங்கீதாவுக்கு தன் மாமியாரை குஷிப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்தது. இதை இவர்களுக்கு விளக்கி அழுத்து விட்டேன். வீட்டில் குழந்தைகளும் உள்ளனர். மேலும் வாயை திறந்த நிலையில்தான் இருமல் வரும். இரும்பும் போது குறைந்தபட்சம் வாயில் கை வைக்க கூட அவர்களுக்கு தெரியாது. அப்போது சாரதா, என்னை டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று எத்தனை முறை சொன்னேன் கோபி. இல்லையேல் மருந்து வாங்க கொஞ்சம் பணம் கொடு. சரி அம்மா, இன்னைக்கு சங்கீதா உன்னை டாக்டரிடம் கூட்டி கொண்டு போய் மருந்து வாங்கி தருவாள். இதை கோபி சொன்னதும் சங்கீதா எதிர்த்து பேசினாள். ஐயோ, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இருமல் அவங்க புத்திசாலித்தனமான நாக்கால் தான். இனிப்பு புளிப்பு நேருக்கு மாறாக எது வேணாலும் சாப்பிட்டா நாள் முழுக்க இருமல் தான் இருக்கும். ஆனா உங்களை கட்டுப்படுத்தினால் இருமல் தானே குணமாகும். கோபி கூறினான். சரி, என்னமோ பண்ணுங்க. மதியம் என்னுடைய ஒரு முக்கியமான கடிதம் வீட்டுக்கு வரப்போகிறது. அதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நீங்களே 2 பேரும் டின்னர் ரெடி பண்ணிருங்க. 4-5 நண்பர்கள் ஆபீஸ்ல இருந்து வருவார்கள். நல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இதில் சங்கீதா சொன்னால், நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகணும். அப்புறம் சாயங்காலம் பர்த்டே விருந்து இருக்கு. எனக்கு நேரம் இல்லை. ஏய், உன் பர்த்டே பார்ட்டியை ஒரு நாள் கேன்சல் பண்ணு. மேலும் இரவுக்கு நல்ல உணவை தயார் செய்யுங்கள். நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கோபி அலுவலகம் கிளம்ப சங்கீதா முகம் சுளித்தாள். கணவன் அலுவலகம் சென்றதும் மாமியாரை வசைப்பாடினாள். நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. எனவே இருமல் என்று ஒரு சாக்கு போக்கு சொல்லி உட்காருங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. உங்களுக்கு வேற வேலை இல்லை என்றால் இந்த இருமல் வேலையை மட்டும் செய்து கொண்டு இருப்பீர்கள். இப்படி சொல்லி நாள் முழுவதும் படுக்கையில் படுத்துக் கொள்கிறாய். இலவசமாக இட்லியை மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். கண்கள் விரிந்தன. எனக்கு கண்ணீர் வந்தது. சாரதாவின் இருமல் தொடர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றும் சொல்ல வேண்டுமென எண்ணாமல் தன் அறைக்கு சென்றாள் சாரதா. சங்கீதா எப்படியோ சமாளித்து இரவு உணவை தயார் செய்தாள். பிறகு விருந்தினர்கள் சாப்பிட்டு விட்டு சென்றதும் தன் அறைக்கு சென்றாள் சாரதா. சமையல் அறையில் பாத்திரங்களின் குவியல் அப்படியே இருந்தது. மறுநாள் காலை கோவிலில் இருந்து பூஜை செய்துவிட்டு வீடு திரும்பிய சாரதா எங்கோ செல்ல தயாராக நின்றிருந்த மகனையும் மருமகளையும் பார்த்தாள். மாமியாரை பார்த்ததும் சங்கீதா, கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கு என்றாள். சரி, அதை சுத்தம் செய்து இரவு உணவு தயாரித்து ஒரு ஓரமாக வையுங்கள். நாங்கள் தாமதமாக வருவோம். கோபியும் மனைவியுடன் ஆம் என்று தலையாட்டினான். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இருவரும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு குழந்தைகளுடன் வெளியே செல்ல கொண்டிருந்தார்கள். இது சாரதாவுக்கு கூட தெரியாது. எங்கே போகிறீர்கள் அவளால் கேட்கவும் முடியவில்லை. அவளுடைய மகனும் மருமகளும் சொல்லவும் இல்லை. சங்கீதா சென்றதும் சமையலறைக்கு சென்று பார்த்தபோது ஒரு பெரிய பாத்திர குவியல் கிடந்தன. சாரதா எல்லாவற்றையும் கழுவினாள். சில நாட்களுக்கு பிறகு சாரதாவின் உடல்நிலை மோசமாக தொடங்கியது. அம்மாவின் உடல்நிலை மோசமடைந்ததை கண்டு ஒரு நாள் கோபி அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றான். பரிசோதனையில் தொடர் இருமல் காரணமாக அவர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மற்றும் அதன் சிகிச்சை நீண்ட காலம் நீடிக்கும். சாரதாவின் சிகிச்சை தொடங்கப்பட்டது. சில நாட்கள் தொடர்ந்து அவருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன. ஆனால் பின்னர் அதிக செலவு பயத்தால் கோபி மருந்து வாங்க தயங்கினார். தற்போது மீண்டும் அவரது உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. 5 வருடங்களுக்கு முன்பு சாரதா சங்கீதாவை மருமகளாக அழைத்து வந்தாள். ஆனால் சங்கீதா வந்தவுடன் வீட்டின் அமைப்பை மாற்றினாள். அவள் விரும்பியதை செய்ய ஆரம்பித்தாள். கோபியை உள்ளே அழைத்து சென்றாள். அவன் ஏற்கனவே தன் தாயை மதிக்கவில்லை. பிறகு சங்கீதாவும் தன் பணியை முடித்தாள். சங்கீதா தன் விருப்பப்படி வீட்டை முழுவதுமாக நடத்தி கொண்டிருந்தாள். அவள் சம்மதமில்லாமல் வீட்டில் ஒரு இலை கூட அசைய முடியாது. அதே சமயம் சாரதாவின் நிலைமை வீட்டில் வைத்திருந்த பழைய பொருளை போல இருந்தது.
அவளுடைய மகன் மட்டுமே சொந்தம். ஆனால் அவன் அவளை மதிக்கவில்லை என்றால் மருமகள் என்ன செய்வாள்? சங்கீதாவின் முன் சாரதாவிடம் கோபி எதையாவது பேசுவது வழக்கம். இதனால் சாரதா மேலும் வருத்தமடைந்தார். சங்கீதா வருவதற்கு முன் சாரதா வீட்டை துடைப்பது, பாத்திரங்கள் விளக்குவது போன்ற வேலைக்காக பணிப்பெண்ணை வைத்திருந்தாள். ஆனால் சங்கீதா வந்தவுடன் வீட்டு செலவுகளை எடுத்துக்கொண்டார் மற்றும் பணிப்பெண்ணை அகற்றினார். ஏனென்றால் மாமியார் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வேலைக்காரிக்கு பணம் கொடுப்பது பயனற்றது என்று அவள் உணர்ந்தாள். இருவரும் இரவு வெகு நேரம் கழித்து வந்து சாப்பிட அமர்ந்த போது கோபி, என்ன சமைச்சிருக்கீங்க என்று கத்தினான். காய்கறியில் மசாலா ரொம்ப குறைவாக உள்ளது. அம்மா, உனக்கு சமைக்க தெரியாதா? வெளியில் சாப்பிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சாதாரண மற்றும் சுவையற்ற உணவை சாப்பிட்ட நான் ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்? கோபியின் உரத்த குரலில் சாரதா அதிர்ந்தாள். அவள் அமைதியாக தன் அறைக்கு வந்து அழ ஆரம்பித்தாள். சாரதா தனது மரியாதையை இழந்த போது அவள் என்ன சொல்லுவாள்? சாரதாவின் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தது. 5 சகோதரிகளில் மூத்தவரான சாரதா தனது தாய் வீட்டில் எப்போதும் கெட்ட சகுனமாகவே கருதப்பட்டார். சாரதா தனக்கு பிறகு மேலும் 4 சகோதரிகளை அழைத்து வந்ததாக சாரதாவின் அம்மா குறை கூறிக்கொண்டே இருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக மகன் மூலம் மட்டுமே பரம்பரை தொடரும் என்று நினைத்தார். 4 சகோதரிகள் தங்கள் அம்மாவை கலக்கத்தில் வைத்திருப்பதை கண்டு எல்லோருக்கும் விரைவாக திருமணமாகி தங்கள் கணவன் வீட்டிற்கு சென்று இந்த சுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவள் விரும்பினாள். படித்துவிட்டு சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற கனவு சாரதாவுக்கு இருந்தது. ஆனால் பணப்பற்றாக்குறையால் சாரதாவால் அதிகம் படிக்க முடியவில்லை. மேலும் தாயும் தந்தையும் அவர்களுக்கு உறவை தேட ஆரம்பித்தனர். வரதட்சணை இல்லாததால் தன்னை விட வயதில் மிகவும் மூத்தவரை மணந்தார். சாரதா திருமணம் முடிந்து முதன்முறையாக வீட்டிற்கு வந்தபோது அண்ணி வீட்டையும் கடையும் ஆள்வதை பார்த்தாள். நாள் முழுக்க வீட்டு வேலைகளை செய்வதே வழக்கமாக கொண்டிருந்தார். அண்ணியும் சாரதாவை தன் செல்வாக்கின் கீழ் வைத்திருந்தாள். ஆனாலும் சாரதா முழு அர்ப்பணிப்புடன் பணியை தொடர்ந்தாள். சாரதாவின் கணவருக்கும் அவள் நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடையிலிருந்து கொண்டு வந்த பணத்தை சூதாட்டத்தில் செலவழித்து வந்தார். ஆனால் சாரதாவுக்கு மாமனாரின் ஆதரவு மட்டுமே சிறிது ஆறுதலை கொடுத்தது. அதுவும் சிறிது காலமே. பிறகு சாரதாவின் மாமனார் காலமானார். 1 வருடம் கழித்து சாரதாவுக்கு கோபி என்ற மகன் பிறந்தான். கோபியின் அப்பா தினமும் இரவில் குடித்துவிட்டு வருவார். அதிகப்படியான குடிப்பழக்கத்தால் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இந்த நிலையிலும் மருத்துவரின் ஆலோசனையை மீறி மதுவை கைவிடாத அவர் கல்லீரல் பாதிப்பால் இறந்தார். சாரதா இளம் வயதிலேயே விதவையானார். இப்போது சாரதா ஒவ்வொரு பைசாவிற்கும் மற்றவர்களை சார்ந்து இருந்தாள். பண நெருக்கடியால் சிரமப்பட்ட சாரதா கடையின் சம்பாத்தியத்தில் பங்கு கேட்டபோது அவரது மைத்துனரும் அண்ணியும் சாரதா மற்றும் மகன் கோபியுடன் சேர்ந்து அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தினர். அவள் படிக்கவில்லை, அதனால் வேலையும் கிடைக்கவில்லை. ஆனால் அவளுடைய பாவ வயிற்றின் கேள்வி இருந்தது. அவள் ஆங்காங்கே வீட்டு வேலைகள் செய்தாள், பாத்திரங்களை கழுவினாள். பின்னர் ஒரு பள்ளியில் பியூன் ஆனாள். அங்கேயே வசிக்க ஒரு அறை கிடைத்தது. கோபியும் அதே பள்ளியில் சேர்ந்தார். மேலும் பள்ளியில் அவரது கட்டணமும் பாதியாக தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போது சாரதா தன் மகனை கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். அவன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியை தொடங்கினான். அவன் படிப்பில் நன்றாக இருந்தான். ஆனால் அவனது கெட்டுப்போன தந்தையின் முத்திரை அவனிடம் இருந்தது. அதே கோபம் மற்றும் துஷ்பிரயோகம். சாரதா விளக்கமளித்தாலும் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. சில வருடங்களிலேயே கோபி ஒரு நிறுவனத்தில் நல்ல பதவியில் அமர்த்தப்பட்டார். நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பித்தார். அவர் விரும்பிய பெண்ணான சங்கீதாவை மணந்தார். 2 அறை வீடு வாங்கினார். சாரதாவை தன்னுடனேயே வைத்து கொண்டான். ஆனால் அவளிடம் அன்பாக பேசியதில்லை. அவள் நிலையை பற்றி கேட்டதில்லை. சாரதா இப்போது வீட்டிலேயே வாழ ஆரம்பித்து வீட்டை பார்த்து கொண்டிருந்தாள். மகன் அவளிடம் சரியாக பேசவில்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு மட்டுமே கிடைத்தது. சங்கீதாவின் வருகைக்கு பிறகு அவரது உடல்நிலை மேலும் மோசமாகியது. இப்போது அவள் எங்கும் செல்ல முடியாது. மகனுடன் இந்த வீட்டில்தான் வாழ்ந்தாக வேண்டும். ஏனென்றால் சாரதாவின் தாய் வீட்டில் யாரும் இல்லை.
தங்கைகள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது. அவரவர் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவளுடைய பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி விட்டனர். இப்போது சாரதாவின் உடல்நிலை முன்பை விட மோசமாகி கொண்டிருந்தது. அவளால் முடிந்த அளவு வீட்டு வேலைகளை செய்து வந்தாள். அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவள் படுக்கையில் படுத்திருப்பாள். மருமகள் சங்கீதா தன் மாமியார் இப்படி இருக்கிறாள் என்று மிகவும் வருத்தப்பட்டார். மாமியார் தன் செலவுகளை மட்டும் அதிகரித்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். மாமியாருக்கு வாங்கும் மருந்துக்கு ஒரு வேலைக்காரியை அமர்த்தலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு மகனும் மருமகளும் அறைக்குள் சென்றபோது சங்கீதா தன் கணவரிடம், என் தங்கை இந்த ஊரில் அரசு வேலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். அதனால் அவள் இப்போது நம் வீட்டில் என்னுடன் தான் தங்குவாள். நீ உன் அம்மாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய். இப்போது நாம் அனைவரும் இத்தகைய வீட்டில் வாழ முடியாது. உன் அம்மா நாள் முழுவதும் இரும்பிக் கொண்டே இருக்கிறாள். குழந்தைகளுக்கு தொற்று நோய் பரவும் என்ற அச்சமும் உள்ளது. இதை கூறி அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள். ஒரு அறை தேவையில்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. என் சகோதரி அந்த அறையில் வசிப்பாள். இது குறித்து கோபி கூறுகையில், அம்மாவை எப்படி முதியோர் இல்லத்தில் விடுவது? அப்போது எனக்கும் சில பொறுப்புகள் உள்ளன. இது குறித்து சங்கீதா கூறுகையில், கோபி இப்போது உணர்ச்சி வசப்பட வேண்டிய நேரம் இல்லை. நடைமுறையில் சிந்தியுங்கள். அம்மா தினமும் உடம்பு சரியில்லை. அவள் வீட்டு வேலை கூட செய்வதில்லை. அவரது மருந்துகளின் விலை குறைவில்லை. என் மாமியாரின் பாரம் என் தலையிலிருந்து தூக்கப்பட்டால் நான் ஒரு வேலைக்காரியை அமர்த்துவேன். வீட்டு வேலைகள் எல்லாம் நான் செய்ய முடிவதில்லை. நம்முடைய பொறுப்பை இத்தனை நாள் செய்தோம். இப்போது நமக்கு சொந்த குடும்பம் உள்ளது. இப்போது உங்கள் அம்மாவுக்காக அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. பின்னர் அவள் எந்த காரணம் இல்லாமல் அறையை ஆக்கிரமித்திருக்கிறாள். என் தங்கைக்கு அறை கொடுக்க முடியாது என்று சொன்னால் என் குடும்பத்தினர் என்ன நினைப்பார்கள்? நாளைக்கே பொருட்களை பேக் செய்ய அம்மாவிடம் சொல்கிறீர்கள். அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள். சரி, நீ சொல்றது சரிதான். நாளைக்கு அம்மா கிட்ட பேசுறேன். சாரதா ஹாலில் வெளியே அமர்ந்து தனது மகன் மற்றும் மருமகளின் அனைத்து உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார். இவற்றை கேட்டதும் தலை சுத்தியது. அவள் மனம் ஒரு அதிர்ச்சி அடைந்தது போலிருந்தது. யோசிக்க ஆரம்பித்தாள். முதியோர் இல்லம் செல்ல வேண்டுமா? ஆனால் நான் ஏன் செல்ல வேண்டும்? என் மகன் வீடு என் வீடு இல்லையா? நான் அறையை ஆக்கிரமித்திருக்கிறேன் என்று மருமகள் எப்படி இப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மகன் சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி அவரை வளர்த்து கல்வி கற்பித்தார். முட்கள் நிறைந்த பாதையில் நடந்தாலும் தன் மகனை காயப்படுத்த விடவில்லை. தகப்பனில்லாத மகன் மிகவும் சிரமப்பட்டு காலில் போடப்பட்டான். என்னாலே அவனுக்கு இன்று ஒரு வீடு இருக்கிறது. இன்று அந்த மகன் என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப நினைக்கிறான். நினைக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இது என் தியாகம் மற்றும் தவத்தின் பலன் என்று நினைக்க ஆரம்பித்தேன். பாவம் சாரதா, அவள் யாரை சபிப்பாள்? சொந்த ரத்தம் நன்றாக இருந்தால் மருமகளுக்கு எப்படி இப்படி சொல்ல தைரியம் வரும்? எல்லோரும் இரவில் தூங்கியிருந்தனர். ஆனால் சாரதாவின் கண்களில் தூக்கம் காணவில்லை. இரவு முழுவதும் தன் அறையில் இருந்த நாற்காலில் அமர்ந்து கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தாள். அறையை காலி செய்ய வேண்டும் என்றால் இதற்கு என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஹாலில் கூட தூங்கலாம், இல்லாவிட்டால் ஸ்டோர் ரூமில் தங்கலாம் என்று நினைக்கும் போதே அவள் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. மீண்டும் அவர் இருமல் தொடங்கியது. என் மகனை எனக்கு வெந்நீர் கொடு என்று கேட்க நினைத்தேன். அப்போது திடீரென்று எனக்கு தோன்றியது, எந்த மகன்? இப்போது அந்த மகன் எங்கே தத்தெடுக்கப்படுகிறான்? மறுநாள் கோபியும் சங்கீதாவும் காலையில் எழுந்த போது மாமியார் இன்னும் எழுந்திருக்கவில்லை. அம்மா எழுந்தால் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது பற்றி பேசலாம் என்று நினைக்க ஆரம்பித்தான். 1 மணி நேரம் ஆகியும் அம்மா அறையை விட்டு வெளியே வராததால் கோபியும் சங்கீதாவும் அம்மாவின் அறை கதவை திறந்து உள்ளே சென்றனர். ஆனா இது என்ன? அம்மா அங்கே இல்லை. அலமாரியை திறந்து பார்த்தபோது அம்மாவின் உடைகளும் காணவில்லை. அம்மா சொல்லாமல் எங்கே சென்றிருப்பாள் என்று இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். இதற்கிடையில் கோபியின் கண்கள் அம்மாவின் படுக்கையில் வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை நோக்கி சென்றது. கோபி கடிதத்தை பார்த்தவுடனே அதை வேகமாக திறந்து படிக்க ஆரம்பித்தான். என் அன்பு மகன் கோபி, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. என் மகனும் மருமகளும் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் ஏன் என்று கேட்க எனக்கு தெரியவில்லை. உங்களுக்காக
பிரார்த்தனை மட்டுமே என் மனதில் இருந்து வருகிறது. என் சொந்த மகனாக இருந்தும் நீ எப்படி எனக்கு அந்நியமானாய் என்பதை இந்த ஜென்மத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தாய் முதுமை அடைந்ததும் தன் சொந்த மகனுக்கும் மருமகளுக்கும் சுமையாக மாறுவது ஏன் என்று தெரியவில்லை. என் எதிர்காலத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாயோ அதையெல்லாம் நான் நேற்று இரவுதான் கேட்டேன். ஆனால் எனது எதிர்கால வாழ்க்கையை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் உன் தாய், உயிரற்ற பொருள் அல்ல, வீட்டை விட்டு வெளியே எடுத்து எறிவதற்கு. எனக்கு வயதாகிவிட்டது, ஆனால் உதவியற்றவள் அல்ல. நான் உங்களை என்றென்றும் என் வீட்டிற்குள் விட்டு செல்கிறேன். நான் புறப்படுவதால் உங்கள் தலையின் சுமையும் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இப்படிக்கு உங்கள் துரதிருஷ்டவசமான தாய் சாரதா. கடிதத்தை படித்த கோபியின் கண்களில் ஒரு கணம் கண்ணீர். அவனும் மனம் வருந்தினான். ஆனால் சில மணி நேரம் மட்டுமே. சிறிது நேரம் கழித்து சங்கீதாவின் தங்கை சுமிதா வீட்டை அடைந்தாள். பின்னர் வீட்டில் எதுவும் நடக்காதது போல் சூழல் ஏற்பட்டது. இரவு கோபியும் சங்கீதாவும் அம்மாவை மறந்துவிட்டனர். வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்யப்பட்டது. மேலும் உணவை ரசித்துக் கொண்டே சிரிப்பதிலும் கேலி செய்வதிலும் மும்மரமாக விட்டனர். சாரதா தனது உடைகள் மற்றும் சில உடைமைகளுடன் மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறினார். சாரதாவுக்கு ஒரு நாள் முன்புதான் விதவை ஓய்வூதியம் கிடைத்தது. எனவே முதலில் அந்த பணத்தில் தனக்கான மருந்துகளை வாங்கினார். என்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்திருந்தார். உடனே அவர் தனது தங்கையை அழைத்து தனது பழைய வீட்டில் சந்திக்கும்படி அழைத்தார். அந்த வீடு பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது. யார் அங்கே வசிக்கிறார்கள்? அம்மாவும் அப்பாவும் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார்கள். சகோதரிகளுக்கு அந்த வீட்டின் அழகை பராமரிக்கும் சகோதரன் இல்லை. சாரதாவின் வார்த்தைகளில் உள்ள பிரச்சனையின் பார்வையை உணர்ந்த அவளது தங்கை மற்ற சகோதரிகளுக்கும் அழைப்பு அனுப்பினாள். சாரதாவும் நேராக தனது கிராமத்திற்கு சென்றார். அங்கு கிராமத்தில் உள்ள தனது பழைய வீட்டை பார்த்த பிறகு அவள் நன்றாக உணர்ந்தாள். வீடு மூடப்பட்டிருந்தது. அதனால் பக்கத்து வீட்டுக்காரிடமிருந்து சாவியை எடுத்துக்கொண்டு தன் வீட்டை திறந்த சாரதா இன்று அவள் சுதந்திரமாக மூச்சு விட்டாள். அடுத்த நாள் அவளுடைய சகோதரிகள் அவளை சந்திக்க அங்கு வந்தனர். எல்லோரும் கூடியதும் சாரதா தனது நிலைமை எல்லோருக்கும் முன்பாக விவரித்தார். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சகோதரிகள் சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் தங்கள் மாமியார் வீட்டில் இருந்தனர். அதனால் ஒருவருடைய இடத்துக்கு சென்று நீண்ட காலம் இருக்க முடியாது. அனைவரும் ஒருமனதாக தந்தையின் பண்ணையை சாரதா அக்காவுக்கு பரிசளித்தனர். அதனால் சாரதா தன் இழந்த வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும். மேலும் கொஞ்சம் பணமும் கொடுத்தார்கள். சாரதா தனது தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த பணத்தை வைத்திருந்தார். ஆனால் எதிர்காலத்தில் அவர்களின் பணத்தை திருப்பி தருவதாகவும் சாரதா உறுதியளித்தாள். 4 சகோதரிகளுக்கும் இது நஷ்டம் தரும் ஒப்பந்தம் அல்ல. ஏனென்றால் அவர் தனது தாய்வழி வீட்டை திரும்ப பெற்றிருந்தார். அவர் 4 தங்கைகளும் கொஞ்ச நாள் கழிக்க அவ்வப்போது வந்து போவது வழக்கம். காலப்போக்கில் சாரதா முற்றிலும் ஆரோக்கியமாகிவிட்டார். சாரதாவுக்கு ஒரு வீடு மற்றும் ஒரு பண்ணை கிடைத்தது. அவர் தனது தந்தையிடமிருந்த விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் வயல்களில் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினார். மேலும் அவரது அறிவுறுத்தலின்படி தொழிலாளர்கள் விவசாயம் செய்தார்கள். மேலும் பயிர்கள் செழிக்க ஆரம்பித்தன. நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்தாள். படிப்படியாக சகோதரிகள் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்தாள். அனைத்து சகோதரிகளிலும் மூத்தவள் என்பதால் ஒரு தாயை போல பொங்கல் பண்டிகையின் போது அனைவருக்கும் நல்ல பரிசுகளை வழங்க தொடங்கினாள். தனக்கான மருந்து மற்றும் உணவு தேவைக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு மீதி பணத்தை சமூக சேவையில் முதலீடு செய்ய ஆரம்பித்தாள். ஒரு விதவையின் வழியை அவரை விட வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அதனால் அவள் மற்ற விதவைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உதவ தொடங்கினாள். அவளுடைய சமூக சேவை கிராமம் முழுவதும் பிரபலமானது. பல சமூக சேவை அமைப்புகளும் முன்வந்து அவர்களுக்கு ஆதரவளிக்க தொடங்கினார். இப்போது சாரதா மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தாள். தன் மகனை நினைத்து அடிக்கடி அவள் கண்கள் ஈரமாகிவிடும். ஆனால் அது தன்னை ஒருபோதும் பலவீனப்படுத்த அனுமதிக்கவில்லை. சொந்த வீட்டிலேயே பெண்களுக்கான பள்ளி ஒன்றை திறந்திருந்தார். கிராமத்து பெண்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்பட்டது. கிராமத்து பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கவும்
கல்வியின் மூலம் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்கவும் அவர்கள் தங்கள் கணவர் மற்றும் மகன்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. தனக்கு நேர்ந்ததை தன் கிராமத்தில் உள்ள மற்ற பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுவதை அவள் விரும்பவில்லை. காலப்போக்கில் அவரும் தன்னை புதுப்பித்துக் கொண்டார். கம்ப்யூட்டர் கல்வி கற்க வேண்டும் என்ற பல வருட ஆசை மனதில் அடங்கி இருந்தது. அந்த ஆசையையும் நிறைவேற்றினார். மகனின் வீட்டில் மருமகளால் அடிபணிந்த சாரதா வெறும் 2 வருடங்களில் இன்று சூப்பர் ஆக்டிவ் சமூக சேவகியாக மாறியிருக்கிறார். சாரதாவின் புகழ் கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை அதிகரிக்க தொடங்கியது. சிறிய முயற்சிகளால் பெரிய விஷயங்களை சாதித்தார். பல நிறுவனங்களால் அவருக்கு ஆதரவும் பாராட்டும் கிடைத்தது. ஒரு நாள் காலையில் செய்தித்தாளை திறந்த கோபி அம்மாவின் போட்டோவையும் புகழையும் பார்த்து அதிர்ந்து போனான். அம்மாவுக்கு ஒரு பெரிய கௌரவமும் பணமும் கிடைக்க போகிறது. அம்மாவை பற்றி தெரிந்ததும் சங்கீதாவிடம் சொன்னான். இது குறித்து சங்கீதா கோபியிடம் நாம் அவருக்கு ஒரே மகன் மற்றும் மருமகள் என்று கூற ஆரம்பித்தார். அவள் தன் சொத்தை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் யாருக்கு கொடுப்பாள்? எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கும் இதில் உரிமையும் உண்டு. சொத்து பேராசையால் இருவரும் உடனே ஊர் புறப்பட்டனர். அவர்கள் சென்றடைந்த போது வேலைக்காரன் கூறினான், சாரதா அம்மா சில விழாவை துவக்கி வைக்க வெளியே சென்றதாக கூறினார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார். கோபியும் சங்கீதாவும் வீட்டை விட்டு வெளியே வந்து வயல்களை பார்க்க ஆரம்பித்தனர். வயல்களின் பசுமையான பயிர்கள். கொஞ்ச நாளிலேயே அத்தை இவ்வளவு சாதித்தது எப்படி என்று சங்கீதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிந்தனையில் மூழ்கியிருந்த கோபியின் எண்ணங்கள் காதுகளில் உரத்த ஹாரன் சத்தம் கேட்டவுடன் சட்டென்று நின்றது. திரும்பி பார்த்த கோபியும் சங்கீதாவும் அசந்து போனார்கள். அவரது தாயார் சாரதா ஸ்கூட்டரில் வீடு திரும்பி கொண்டிருந்தார். ஒரு காலத்தின் தன் மருத்துவத்திற்காக தன்னிடம் வந்த ஏழை சாரதா இன்று சமுதாயத்தின் மரியாதைக்குரிய பெண்ணாக மாறியதைக் கண்டு சங்கீதாவும் ஆச்சரியப்பட்டாள். சாரதாவின் முகத்தில் நம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. ஒருமுறை தன் மகனை பார்த்ததும் சாரதாவின் பாசம் அவள் மனதில் எழுந்தது. ஆனால் அவள் அந்த பாசத்தை இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் வைத்து உறுதியாக சொன்னால், இப்போது நீங்கள் அனைவரும் இங்கே என்ன செய்ய வந்தீர்கள்? அம்மா, நாங்கள் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளோம். எங்கள் செயல்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த மனதுடன் வருந்துகிறோம். இப்போது நீங்கள் அந்நியர்களுடன் வாழ வேண்டாம். இனி நம் வீட்டில் நம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாழலாம். உங்கள் விவசாயத்தை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் இருக்கும்போது அம்மா இவ்வளவு வேலை செய்தால் நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன். சங்கீதாவும் கோபிக்கு சப்போர்ட் பண்ண, ஆமாம் அம்மா, இப்போ உங்க மகனும் மருமகளும் வந்திருக்கோம். நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் அனைத்தையும் கையாள்வோம். தன் மகனையும் மருமகளையும் நன்கு அறிந்த சாரதா அவர்களின் பேராசை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். சொந்த தாயை வீட்டை விட்டு துரத்தி அடித்து நிர்கதியாக்கக்கூடிய ஆதரவற்றோர் மற்றும் வீரற்ற முதியவர்களுக்கு உதவுவீர் என்று நான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேனா? நீங்கள் ஏன் இதை பற்றி சிந்திக்கிறீர்கள்? உங்கள் பேச்சில் நான் விழுவேன் என்று நினைக்கிறீர்களா? மகனே, இந்த உலகில் நம் உறவினர்கள் கூட நமக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை உன்னிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் யாரை அந்நியர்கள் என்று அழைக்கிறீர்களோ அவர்கள் உண்மையில் என் சொந்த மக்கள். ஆம், இப்போது நான் ஒரு தன்னம்பிக்கை பெண். என் மகனுக்கும் மருமகளுக்கும் நான் பாரமில்லை. என்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையை சொல்வதானால் அந்த வீட்டை விட்டு வெளியேற பிறகுதான் வாழ்க்கையின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. இப்போது இந்த மரியாதையான வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது நான் உங்களுடன் வாழவே விரும்பவில்லை. இப்போது இவர்கள் அனைவரும் என் குடும்பம். நான் உயிருடன் இருக்கும் வரை அது ஒரு புறம் இருக்கட்டும். என் மரணத்திற்கு பிறகும் இந்த சொத்தில் ₹1 கூட உனக்கு கிடைக்காது. அப்போது சாரதா வேலைக்காரனை பார்த்து, ஏய் ராஜு, விருந்தாளிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உடனே டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணு மற்றும் மதியம் வயிறு நிறைய முழு உணவு கொடுத்து வழி அனுப்பி வை. நான் ஒரு பியூட்டி பார்லர் திறப்பு விழாவுக்கு போகணும். நான் 2 மணி நேரம் கழித்து வரேன். விருந்தாளிகளை நல்லா உபசரி என்று சொல்லிக்கொண்டே சாரதா தன் ஸ்கூட்டரில் கிளம்பினாள். ஸ்கூட்டரில் செல்லும் அம்மாவை இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.